உங்க லைஃப்ல ரொம்ப புரோக்கனான மொமெண்ட் சொல்லுங்க. எப்ப நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க? ஸோ ராமு ஜானு சேனல்ல ஏன் வரமாட்டீங்க ப்ரோ? ராம் ஜானுக்கும் உங்களுக்கு சண்டையா? உங்க கேள்விக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லிடுறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், டிஃபரெண்டான வீடியோவா இருக்க போகுது. கொஞ்ச நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் போட்டு. ஸோ வந்து நிறைய பிராங்க் கால்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே வந்தோம் வரிசையா. ஸோ அந்த பிராங்க் கால்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து ரொம்பவே அதிகம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா பிராங்க் கால் கிடையாது. ஸோ ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராம்லயும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் நான் போட்டு இல்ல புரியல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. அதுக்கான வந்து ஒரு பதில் வந்து நான் வீடியோவா மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட கொஸ்டினுக்கு தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ண போறேன். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்காம நம்ம வந்து சீக்கிரம் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நம்ம போயிடலாம். எப்ப நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க? நான் மேரேஜ் பண்ணி என்ன வாழ்க்கையில கிழிக்க போறேன்? வந்து எனக்கு மேரேஜ் தாட் சுத்தமா ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து இப்போ நான் கெரியரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட லைஃப்ல எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீமை வந்து கண்டிப்பா நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கொள்கையோட நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த மேரேஜ் தாட் வந்து எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. என் மூஞ்ச பார்த்து தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு தோணுது அவங்களுக்கு. அப்படிதான் பேசுவேன். ஆரம்பமே அமுக்கலமா இருக்கே. அடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் தான் ப்ரோ, எப்ப மேரேஜ் பண்ண போறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். இன்னொருத்தங்க, அண்ணா டெல் அபவுட் யுவர் லவ் ஸ்டோரி. யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் ஸ்டோரி வந்து சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா லவ் இல்லை. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. நான் பாஸ்ட்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆப்போசிட்ல இந்த பையனும் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த உங்க பிரச்சனையை வந்து முடிச்சுக்கணும். நடுவில் ஒரு பர்சன் கிட்ட போய் சொல்லி அந்த பர்சன் நம்ம கிட்ட வந்து சொல்லி ரெண்டு பேரோட அந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு தேர்ட் பர்சன் வந்து இன்வால்வ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா பிரேக்கப்ல தான் போயிட்டு முடியும். இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து லவ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த லவ்ல வந்து பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க, அது நடுவில் உள்ளவங்கள தான் பிரச்சனை. ஒரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டிய என்னன்னா, நீங்க லவ் பண்ணுங்க, லவ் பண்றது தப்பு கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் 1000 சண்டை வேணாலும் போடுங்க, என்ன சண்டை ஆனாலும் ரெண்டு பேரும் விட்டுட்டு போக வேண்டாம். நடுவில் யாரையுமே விடாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிக்கோங்க. அது நீங்க அடிச்சுக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆனால் லவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சனை விட்டுட்டு போகாதீங்க. ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ். ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் சூப்பராக இருக்கும், ரெண்டு பேரும் கடைசி வரையும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ரொம்ப புரோக்கனான மொமெண்ட் சொல்லுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நான் ரீசெண்டா வந்து நான் ஒரு விஷயம் ஈவெண்ட் போயிட்டு நான் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி உட்கார்ந்தேன். எல்லாத்துக்குமே அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஸோ ட்ரைப் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுல திருச்சியில. ஸோ இன்ஃப்ளூயன்சர் மீட் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டுக்குலாம் கிளம்பி போயாச்சு. ஸோ நாங்க மட்டும் இல்லாம டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் இர்ஃபான் வியூஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்க நடந்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்கள மட்டும் தான் அங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் எப்படின்னா அவங்களோட லைஃப் ஜேர்னியா இருக்கட்டும், அவங்களோட எப்படி வந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க, அவங்களோட இது எல்லாமே கேட்டாங்க. ஸோ எஸ், வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய ரிச் இன்ஃப்ளூயன்சர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ், அதிக ஃபாலோவர்ஸ் தாண்டி அவங்கள ஃபாலோ பண்ற அத்தனை பேர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 25 இந்த டாப் 25 மட்டும் தான் அங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, தவிர இங்க இருக்கிற திருச்சி இன்ஃப்ளூயன்சர் யாருமே வந்து அங்க ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கான பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு ரேம்ப் வாக் போயிட்டு அந்த மாதிரி வர மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து தப்புன்னு நான் சொல்லல, பட் இதை வந்து அவங்க முன்னாடியே சொல்லி இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை. ஐ மீன் சில பேர் வந்து அதுதான் சொன்னாங்க, இந்த கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் எனக்கு நடந்த இன்சிடென்ட் என்னன்னா, இன்ஃப்ளூயன்சர் ஒரு தனி கேட்டகரியிலையும் டாப் 25 இன்ஃப்ளூயன்சர் தனி கேட்டகரியிலையும் உட்கார வச்சாங்க. அதுல எனக்கு பர்சனலா இர்ஃபான் அவர்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன், லைக் சில ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்து. அண்ட் அதுக்கப்புறம் இத்ரீஸ் எக்ஸ்ப்ளோர், இந்த பெப்பா ஃபுட்டி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு அந்த ஸ்டாஃப் அத்தாரிட்டி வந்து இந்த மாதிரி நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு பார்த்தாங்க. ஐடி கார்டு ரிச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நீங்க இங்க உட்காரக்கூடாது, ஜஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து நிப்பாட்டினாங்க. என்ன
என்னடா இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, ஒரு ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க பார்த்து நம்ம ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்டீசெண்டாக வந்து பிஹேவ் பண்ணி அங்கே போயிட்டு விடுறாங்கன்ற போது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் விடுறது வந்து பார்த்தீங்கன்னா டூ பேடான ஒரு விஷயம். அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் வேணா இருக்கட்டும், லைக் அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு அந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? யாருக்காகவும் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை லாஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ ஃபைட் வேணாலும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு மோரோவர் அவங்ககிட்ட எதுவுமே பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால அப்படியே ஜஸ்ட் அப்படியே அமைதியாக உட்காந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணாங்க. எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் யாருக்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் வந்து அதில் இருக்கிற பாதி டீம் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதை வந்து உண்மையிலேயே அப்ரிஷியேட்டபிள். லைக் என்கிட்ட வந்து தனியாக பர்சனலாகவும் வந்து பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய டிசப்பாயிண்டடான ஒரு விஷயம். ரொம்ப ஒரு உடஞ்சிட்டேன் அந்த டைமில் நான். சரி ஓகே, இது வந்து ஒரு லெசன் தான். ஸோ இதுதான் என் லைஃப்பில் வந்து ரீசெண்டாக நான் ப்ரோக்கன் ஆன ஒரு மூமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் யூ டோன்ட் ஃபீச்சர் இன் ராம் வித் ஜானு சேனல். ஸோ ராம் வித் ஜானு சேனலில் ஏன் வரமாட்டீங்க ப்ரோ? ராம் ஜானுக்கும் உங்களுக்கு சண்டையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த மாதிரி பல கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லையா இருக்கட்டும், லைவ்லையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பர்சனல் டிஎம்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கேள்வி வந்துருச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த ஒரு சண்டையோ எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையவே கிடையாது. இது நம்பர் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏன் அங்கேருந்து வந்தேன் அப்படின்னா, லைக் என்னோட பர்சனல் ரீசனுக்காக மட்டும்தான் நான் அங்கேருந்து வந்தேன். என்னோட மம்மிக்கு என்னோட டேடிக்கு சில ஹெல்த் இஷ்யூ. ஸோ அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரிச்சிக்கு வந்தேன். ஸோ அவங்க சென்னை. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு விஷயம் எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. முஸ்தபா வேலையை விட்டு போயிட்டாரு பர்சனல் ரீசன்ஸ்னால. நான் பர்சனலாக கூட நான் வந்து வாட்ஸ்அப்பில் கூட நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன், பேசுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்கே ஹேப்பன் ஆகலை. நான் வந்து ஸ்டில் லைக் நீங்கள் டேட்டூ பார்த்துருப்பீங்க லைக் ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ன வரையும் என்கிட்ட இந்த கையில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ஆல்வேஸ் பி ஆர்ஜிஎன் அப்படின்ற மாதிரி தான் ஆர்ஜிஎன். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் இங்கே ஹேப்பன் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஹோப் அவங்க எல்லா கொஷினுக்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். நான் செலக்டிவாக தான் வந்து கொஷின்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கொஷின்ஸ்லாம் இருக்கலாம், அதுக்கெலாம் நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே ஆன்சர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து உங்கள் கேள்விக்கான ஒரு பதில் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஷின் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, அதுக்கான ஆன்சர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் பாய், டாடா.